எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இங்க ஒரு ஃப்ரீ ஹேண்டட் டிராயிங் கேன்வா பாப்பீங்க. ஸோ ஒரு ஃப்ரீ ஹேண்டட் டிராயிங் இந்த மாதிரி கேன்வா வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல மவுஸ் ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போறோம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஈவெண்ட் ஹேண்ட்லிங் ஈவெண்ட்னா என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா பர்டிகுலர் ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து ப்ரௌசர்ல அக்கர் ஆகக்கூடியதுதான் ஈவெண்ட். நம்ம டெவலப் பண்ணிருக்கக்கூடிய சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் அக்கர் ஆகுதுன்னா அதான் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அக்கர் ஆகக்கூடிய ஈவெண்ட்டை என்ன ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படிங்கறத லிசன் பண்றது. விச் மீன்ஸ் கிளிக் ஈவெண்ட் அக்கர் ஆகுதா, பிரஸ் ஈவெண்ட் அக்கர் ஆகுதா, அப் ஈவெண்ட், என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் அக்கர் ஆகுங்கிறத லிசன் பண்றது ஈவெண்ட் லிசனரோட வேலை. அண்ட் தென் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அக்கரான ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸிக்யூட் ஆகுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது தான் அந்த அக்கரான ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல மவுஸ் ஈவெண்ட், கீபோர்ட் ஈவெண்ட், ஃபார்ம் ஈவெண்ட், சென்ட்ரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த செஷன்ல நம்ம மவுஸ் ஈவெண்ட்டை வச்சு ஜஸ்ட் மவுஸ் ஈவெண்ட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கேன்வா டிராயிங், அதாவது 2D டிராயிங் ஆப் எப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் நான் வந்து mouse underscore event2 dot mouse underscore event dot html அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML அப்படின்னு நான் டைப் பண்ணி, ஸோ எனக்கு தேவையானது டிராயிங் ஆப் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துக்குவோம். இப்போ இதை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ ப்ரௌசரில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அதை நம்ம சைட் பை சைடில் ரன் பண்ணி பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுப்போம். டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு அடிச்சுக்குவோம். அடுத்து ஒரு HR டேக். And then ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற டைட்டில் அண்ட் தென் எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஹெட்டிங் டு டேக்ல ஃப்ரீ ஹேண்டட் டிராயிங் வித் மவுஸ் ஜஸ்ட் மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ ஹேண்டட் டிராயிங், ஒரு ஹெட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஸ்டைல் டேக்ல CSS எல்லாமே நம்ம எழுதிக்குவோம். ஸ்டைலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாடி டேக்குக்கு பாடியில் வந்து டெக்ஸ்ட் அலைன் எல்லாமே வந்து சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்டோட ஃபேமிலி வந்து சீகன்னு. ஓகே, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட ஃபேமிலி. அண்ட் தென் பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். பாடியோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒரு கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் லுக் வரணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். சரி, ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நான் அந்த டிராயிங் பேட் மாதிரி வரைகிறதுக்கு இங்கே HTML கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. அந்த கேன்வாஸ் டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே அந்த டிராயிங் என்விரான்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த கேன்வாஸ் அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடிக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், டிராயிங் கேன்வாஸ் அப்படின்னு. இது நான் வச்சுக்கக்கூடியது தான், நம்ம வைக்கிற நேம் தான். அதுக்கப்புறம் ஸோ இப்போ அதுக்கு ஒரு வித்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வித்து வந்து ஒரு 500 செட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஹைட் ஈக்குவலாக ஹைட் ஒரு 500 செட் பண்ணிக்குவோம். இங்கே எதுவுமே ரிஃப்ளெக்ஷன் நடக்கலன்னு பார்க்காதீங்க. இப்போ அதுக்கு நம்ம CSS எழுதணும். ஸோ கேன்வாஸ் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் ஒரு 2 பிக்சல் இருக்கலாம். அதுக்கு சாலிட் பார்டர் கொடுத்துக்குவோம். பார்டருக்கு ஒரு கலர் கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு பார்டர் போட்டு ஒரு இந்த என்விரான்மெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த என்விரான்மெண்ட் மட்டும்தான்
இங்கே தான் ட்ரா பண்ண போகிறோம். இதுதான் டிராயிங் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி. ஸோ அப்போ இதுதான் நம்ம ட்ரா பண்ணுற என்விரான்மெண்ட். இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் தான் ட்ரா பண்ணுற என்விரான்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதில் கர்சர் என்னவா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருவோம். கர்சர் வந்து கிராஸ் ஹேர். கிராஸ் ஹேர்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்ல, பார்த்தீங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் வெளியே போயிட்டு உள்ள வரப்ப. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் அந்த கிராஸ் ஹேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கு ஒரு மார்ஜின் டாப் செட் பண்ணுறோன்னா செட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். செட் பண்ணிவிட்டு இப்போ கேன்வாஸ் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேன்வாஸ்க்கு அடுத்து கீழே ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அதாவது நம்ம ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அந்த ட்ரா பண்ண கிளியர் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கு கிளியர்னு ஒரு பட்டன் நான் வச்சுக்கிறேன். ஓகே, அந்த ஓகே, ஸோ கிளியர்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். அந்த பட்டனுக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடி வந்து கிளியர் இப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பட்டன் கிளியர்னு ஒரு பட்டன் வந்துச்சா? இப்போ இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். ஹேஷ் கிளியர் பிடிஎல். எதுக்கு இங்கே ஹேஷ் போடுறோம் அப்படின்னா நம்ம ஐடியை வச்சு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எழுதுறோம். அதனால மார்ஜின் வந்து ஒரு டாப் வந்து ஒரு 10 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேடிங் கொடுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் அண்ட் தென் 16 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஸோ அங்கே பட்டன் சேஞ்சஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பட்டனில் பாருங்கள். இப்போ அந்த பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ் ஸோ இப்போ அந்த பட்டனுக்குள்ளே இருக்க ஃபாண்ட் சைஸ் சாரி, எங்கள் ப்ரௌசரோட இது வந்து வித்து ஓகே. ஸோ இப்போ பட்டனோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 பிக்சல்னு கொடுத்துக்குவோம். கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். சாரி ஒயிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ நீட்டாக ஓரளவுக்கு டிசைன் ஆகிருக்கும். பார்டர் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா பட்டருக்கு பார்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா பார்டரில் நன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீட்டாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். இந்த பட்டன் உள்ள வந்து ட்ரா பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டின் மேல் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த கேன்வாஸ் என்விரான்மெண்ட், இந்த கேன்வாஸ் இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஒயிட் கலர் ஸ்பேஸ் அதை செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஸோ எப்படி கெட் பண்ணுவோம்? டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி படி கெட் பண்ணுவோம். என்ன ஐடி இந்த கேன்வாஸ்க்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா டிராயிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி ஐடி நேம் வச்சிருக்கேன். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த கேன்வா என்விரான்மெண்ட்டை முழுசாக கெட் பண்ணி கேன்வாஸ் அப்படிங்கிறதுக்கு ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்குள்ள இது வந்து இந்த கேன்வாஸ்ல டாட் கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஓகே. இது ஒரு 2D என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு 2D கிராபிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்டெக்ஸ்ட் கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கிளியர் பட்டன், அந்த கிளியர் பட்டனையும் கெட் பண்ணுறோம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளியர் பிடிஎன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, பட்டனோட ஐடி வந்து கிளியர் பிடிஎன் போட்டுட்டு செமிகோலன். ஓகே, ஸோ அப்போ இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபிளாக் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். வேரியபிள் நேம் வந்து டிராயிங் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு அதை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக இப்படி செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூசர் வந்து கரண்ட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து இப்போ ஈவெண்ட்ஸ் எழுதலாம். ஸோ நம்ம எலமெண்ட் எதில் எழுதணும்? கேன்வாஸ் அப்படிங்கிற எலமெண்ட் தான். ஆக்சுவலாக கேன்வாஸில்
ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்றேன். ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன லிசனர் அப்படின்னா இப்போ டிரா பண்ணும்போது மவுஸை ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் மவுஸ் டவுன் அப்படின்னு சொல்லி ஈவெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் நேம் ஃபர்ஸ்ட் மவுஸ் டவுன், இதுதான் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் அக்கர் ஆக போகுது அப்படின்றது. சரியா, இந்த ஈவெண்ட் அக்கர் ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல அந்த ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல இப்போ இதான் இப்போ மவுஸ் டவுனுங்கிற ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது ஈவெண்ட் அக்கரன்ஸை லோட் பண்றதுக்காக இது ஹேண்ட்லிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஈவெண்ட் நடக்கும் போது அந்த டிராயிங் அப்படிங்கிற அந்த ஃபிளாக் வேரியபிளை ட்ரூன்னு முதல் எனேபிள் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா கிளிக் ஆயிருச்சு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக, டிரா பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2D அப்படிங்கிற இந்த என்விரான்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2D என்விரான்மெண்ட்டுக்குள்ள பாத்தை ஸ்டார்ட் பண்றேன். அந்த 2D தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ctxல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ ctxங்கிற வேரியபிள் டாட் பிகின் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் அ நியூ பாத், புதுசா ஒரு பாத்தை ஸ்டார்ட் பண்றது தான் இந்த இது. கிளிக் பண்ணோடனே புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கறது ஞாபகம். ஸோ இப்போ இதை என்ன பண்றோம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்றோம். ஸோ மூவ் டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் இ டாட் ஆஃப்செட் எக்ஸ்ன்னு ஒரு பேராமீட்டர், இன்னொன்னு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப்செட் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எங்க இருந்து பிடிச்சோ அந்த இடத்துக்கு மவுஸை இழுத்துக்கிட்டே போறதுக்காக. ஸோ இப்போதைக்கு மவுஸ் டவுனுங்கிற ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது இந்த ஃபிளாக் வேரியபிள் ட்ரூ ஆயிரும். 2D கிராஃபிக்ஸ் பார்த்து ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். 2D கிராஃபிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, 2D இந்த என்விரான்மெண்ட், இந்த ஒயிட் கலர் என்விரான்மெண்ட் தான் 2D. ஸோ அந்த 2Dல பிகின் பார்த்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மவுஸ் எங்க மூவ் பண்றோமோ அதை மூவ் பண்ணி கொண்டு போறோம். இதுதான் இந்த ரெண்டு லைனுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு அடுத்து மவுஸ் மூவ் ஈவெண்ட்ல தான் நம்ம லைனை டிரா பண்றது. அடுத்த ஈவெண்ட் வந்து எழுதுறோம், கேன்வாஸ் ஆட் ஈவெண்ட் லிசனர். இப்போ என்ன ஈவெண்ட் அப்படின்னா மவுஸ் மூவ் அப்படிங்கிற ஈவெண்ட். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஹேண்ட்லிங் ஆப்ஜெக்ட் ஒன்று ஆரோ ஃபங்க்ஷன். நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா, ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்போ இஃப் டிராயிங் அப்படின்னா என்னன்னா எப்ப ட்ரூ ஆகுதோ, அதாவது எப்ப மவுஸ் கிளிக் ஆகுதோ அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஒயிட் போர்டு என்விரான்மெண்ட்ல ctx டாட் லைன் 2 ஒரு லைனை டிராப் பண்ண போறேன். அது எப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன அமையுதோ, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனை நான் டிராப் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வரைக்கிற ஒரு லைனை டிராப் பண்றேன். பண்ணிட்டு அடுத்து அதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக்னா ஆக்சுவலா அந்த லைன் டிராவ் ஆயிருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக. ஓகேவா? பாத்தீங்களா? இப்ப தெரியுதா? மவுஸ் பிரஸ் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? மவுஸ் பிரஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு டிராயிங் என்விரான்மெண்ட் புரியுது என்னன்னு? ஆனா பாருங்க, நான் மவுஸை ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த டிராயிங் வந்து இதாகல. ஸோ அப்போ அடுத்து நான் மவுஸ் டவுன் மவுஸ் இதுக்கெல்லாம் எழுதணும். மவுஸ் டவுன் எழுதிருக்கேன், மவுஸ் மூவ் எழுதிருக்கேன், அடுத்து மவுஸ் அப் எழுதணும். மவுஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு நான் என்னன்னு எழுதணும். சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஒரு ஈவெண்ட் எழுத போறோம். கேன்வாஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன ஈவெண்ட் அப்படின்னா மவுஸ் அப் அப்படிங்கிற ஈவெண்ட். ஆமா, இதுல வந்து நான் எதுவும் மவுஸ் அப்ல வந்து எந்த ஒரு ஹேண்ட்லிங் வேலையில நான் பண்ண போறது கிடையாது. அதனால நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எதுவும் அதுக்கு பாஸ் பண்ணாம ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். சரியா? என்ன பண்ண போறேன், மவுஸ் அப் ஆயிருச்சுன்னா அந்த பிளாக் வேரியபிள ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறேன். அப்ப பேக் டு அந்த டிராயிங் வந்து இதாயிடுச்சு. பாத்தீங்களா? இப்ப நான் மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே வரைஞ்சேன்னா எனக்கு இருக்கும், மவுஸை எடுத்துட்டேன், கிளிக் எடுத்துட்டேன்னா எனக்கு இதாயிரும். ஸோ மவுஸ் கிளிக்கு, அதாவது மவுஸ் டவுன் இருக்கு. மவுஸ் டவுன்ல இருந்து எப்ப ரிமூவ் ஆகுதோ
அப்ப நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். அதான் டிராயிங் ஃபால்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஓகேவா. சோ அப்ப மவுஸ் அவுட், மவுஸ் இதை விட்டு வெளியே வரும்போது நான் எனக்கு வந்து டிராயிங் வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் canvas dot add event listener of mouse out அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. இந்த மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிற ஹேண்டில் பண்றதெல்லாம் வேலை கிடையாது. ஸோ arrow ஃபங்க்ஷன் இதுல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிராயிங் அந்த இதை வந்து அகைன் ஃபால்ஸ் செட் பண்ணிடுவோம். இது எதுக்காகனா இப்ப வரைஞ்சுக்கிட்டே இருக்கேன், இங்க வெளியே இந்த என்விரான்மெண்ட் டிராயிங் என்விரான்மெண்ட் வெளியே வரும்போது எனக்கு அது டிரா ஆகக்கூடாது. அதுக்காக அந்த மவுஸ் அவுட் அப்படிங்கிறது. மவுஸ் அப்புங்கிறது இப்ப கிளிக் பண்ணி நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், மவுஸ் டவுன்ல இருக்கு. இப்ப மவுஸ் அப்னா மவுஸை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டிராயிங் ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நான் அந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ண எனக்கு இந்த என்விரான்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நிறைய டிரா பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த கிளியர் பட்டன் அதுக்கு தான் எழுதி வச்சிடணும். அப்ப இங்க வந்து அந்த கிளியர் பட்டன் எதுல ஸ்டோர் பண்ணிருந்தோம் அப்படின்னா கிளியர் பிடிஎன்ல ஸ்டோர் பண்ணிருந்தோம். டாட் என்ன ஈவெண்ட் லிசனர், ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து கிளிக் ஈவெண்ட். ஆக்சுவலா ஈவெண்ட் லிசனர் வந்து கிளிக் ஈவெண்ட். இங்கேயும் நான் எந்த ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போறது கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எம்டி parenthesis போட்டு arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுல என்ன பண்றேன், அந்த 2D என்விரான்மெண்ட்டை கிளியர் பண்றேன். ஸோ அப்போ கிளியர் ரெக்ட் அப்படின்னு போட்டு அதுல எல்லா பிக்சலையும் 0ன்னு செட் பண்ணிடுறேன். எல்லா கோஆர்டினேட்ஸ்ல இருக்க பிக்சலையும் 0ன்னு செட் பண்ணிடுறேன். அதாவது ஃபுல் இப்ப பாருங்க, நான் இப்ப டிரா பண்ணிட்டு இப்ப கிளியர் கொடுத்தேன்னா கிளியர் ஆயிடும். ஓகேவா. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியுதா. ஸோ இவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஒரு மவுஸ் ஈவெண்ட்டை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மவுஸ் ஈவெண்ட்டை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனே பண்ணிட்டோம். ஃப்ரீஹேண்டட் டிராயிங் டூலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்ப இதுல பாருங்க அந்த என்னென்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனா மவுஸ் டவுன் ஈவெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், மவுஸ் மூவ் யூஸ் பண்ணிருக்கோம், மவுஸ் அப், மவுஸ் அவுட் அண்ட் தென் கிளிக் ஈவெண்ட். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் ஜென்ரலா இருக்கக்கூடிய மவுஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா. இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளிக் பண்றேன். தேங்க்யூ.